நான் எஸ்ஐபி ஒரு ஃபண்டில் போடுறதா நிறைய ஃபண்டில் போடுறதா? இந்த கொஷின் வந்து எங்கள் டீம் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுறாங்க. புது கஸ்டமர்ஸ் வரையில் சார் நான் 10,000 ரூபா போடுறேன் எஸ்ஐபி, அது 10 ஃபண்டில் போடுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 10 ஃபண்டில் போடையில் என்ன ஆகும்னா 10 எஸ்எம்எஸ் வரும், 10 ஸ்டேட்மெண்ட் வரும். ஃபார் வாட் எவர் ரீசன் ரேர் இன்சிடென்ட்ஸில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா 10 டெபிட்டுக்கு பெனால்ட்டியாக ஆவரேஜாக ப்ரைவேட் செக்டார் பேங்க்லாம் ஒரு 500 ரூபா போடுறாங்க. 10 டெபிட்டுக்கு 500 ரூபா மணி 5000 ரூபா உங்களுக்கு ஒரு சிங்கிள் மந்த்லேயே வந்து பெனால்ட்டியாகவே போயிடும். அது மட்டும் அல்ல, ஒரு ஃபண்டே வந்து 40-50 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கையில் நீங்கள் 10 ஃபண்டில் போடுறதுனால உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷனும் பெருசாக கிடச்சிடாது. ஸோ சிங்கிள் ஃபண்ட் கான்செப்டில் வந்து கரெக்டான ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணணும், கரெக்டான கேட்டகரியை சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி கோயிங் அவே வித் ஸ்மைல்ஸ். ஸோ இந்த சிங்கிள் ஃபண்ட் கான்செப்ட், எஸ்ஐபி கான்செப்ட் பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த சிங்கிள் எஸ்ஐபி போடையில் இன்கேஸ் ஃபார் வாட் எவர் ரீசன் உங்களுக்கு டெபிட் ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஒன் டைம் அந்த 500 ரூபா மட்டும்தான் வரும், 5000 ரூபா வராது 10 ஃபண்டு போடையில் வர்ற மாதிரி.